வணக்கம் மக்களே! நான் உங்கள் மிஸ்டர் கிடோன். இந்த சைனா, இந்த நாடு வந்து நம்ம எல்லாரையும் வந்து கிட்டத்தட்ட வாய பொளக்க வச்சிருக்கு. எப்பேர்ப்பட்ட வளர்ச்சி வந்து இந்த குறுகிய காலகட்டத்தில ஒரு நாளால காண முடியும். அதுவும் இந்தியாவுக்கு நிகரா ஒரு பொருளாதார நிலைமையில இருந்தது. 1975லேருந்து 80க்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் சைனாவும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்ல. தோராயமா கிட்டத்தட்ட $400 பில்லியன் ஜிடிபி இருந்தாங்க. ஒரே அளவு தான் இருந்தாங்க. அ அப்பதான் வந்து ஒரு காலனி ஆதிக்கத்திலேருந்து வெளில வந்தது. அதுக்கப்புறம் வந்து நெறையா உள்நாட்டு போர், அதே மாதிரி பஞ்சம், பசி நெறையா முக்காவாசி இவங்க எல்லாருமே வந்து அக்ரிகல்ச்சர்ல தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க காலனைசர் அப்பதான் விட்டு விலகுனால, அவங்க புதுசா அவங்க வந்து டெவலப் ஆறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில தான் 2 முக்கியமான தலைவர்கள் வந்து சைனாவ வந்து மாத்துனாங்க. ஒண்ணு வந்து மாவோ ஜெடாங். அவரு வந்து அந்த கம்யூனிசம் ஐடியாவ கொண்டு அவரோட அந்த ஒரு ஒரு புதுவிதமான யோசனைய வந்து சைனாக்கு வந்து செலுத்தினாரு. அத விட முக்கியமான நபர் பார்த்தீங்கன்னா, டெங் சியாோபிங். அவர் 1980ல அவர் கொண்டு வந்த அவரோட அந்த பாலிசி, அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் வந்து சைனாவ தலைகீழா மாத்துச்சு. விச் இஸ் அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஓப்பன் டோர் பாலிசின்னு சொன்னாரு. அதாவது நெறைய முக்கியமான நகரங்க வந்து எஸ்இசியா அறிவிச்சாங்க. அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா அறிவிச்சு, அதுல வந்து நெறைய இன்சென்டிவ் குடுத்தாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து ஃபேக்டரி செட் பண்றதுக்கு, அதுக்கான எலக்ட்ரிசிட்டி பில், அப்புறம் லேண்டுக்கான டாக்ஸ் இன்டென்சிவ், அப்புறம் இன்கம் கார்ப்பரேட் டாக்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கான லேபர்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப சலுகையில வந்து எல்லா கம்பெனிக்கும் கொடுத்தனால, நெறைய கம்பெனி வந்து சைனாவ நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, சைனாவோட நோக்கமே வந்து அவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சர் ஹப் ஆவணும் தான். உலகத்துக்கே அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுங்கிற ஒரு ஒரு பெரிய நோக்கத்தோட தான் வந்து அவங்க இந்த இந்த ஓல்டு ரிஃபர்மேஷன ஆரம்பிச்சாங்க. முக்கியமா இந்த 2000லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பயங்கரமான குரோத் இந்த 1990ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, 12% 15% ஜிடிபி குரோத்லாம் உள்ள அப்பேற்பட்ட இன்சேன் குரோத் வந்து எந்த நாடுக்குமே இருந்ததில்ல இதுவரைக்கும். அதுக்கு காரணம் வந்து இந்த ஓப்பன் டோர் பாலிசி. முக்கியமான காரணம் வந்து இந்த ஓப்பன் டோர்ஸ் பாலிசி. அது மட்டும் இல்லாம இதுலருந்து வர ரெவென்யூ வந்து அவங்க சரியா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து அதாவது கட்டமைப்புல வந்து முதலீடு பண்ணாங்க. உள்நாட்டு கட்டமைப்பு. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ஃபேமஸா தெரிஞ்சது ஹை ஸ்பீட் ரயில்வே. அதாவது சைனாவோட மூலை முடுக்கு வந்து இந்தியால எப்படி இந்தியன் ரயில்வே வந்து நார்மல் ரயில்வே அவ்ளோ கனெக்டிவிட்டி இருக்கோ, அதுக்கு ஈக்குவலான கனெக்டிவிட்டி சைனால ஹை ஸ்பீட் ரயில்ல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு அபரிவிதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது யுஎஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு பின்னடைவு தான் சந்திச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். யுஎஸ்க்கு வந்து இது எல்லாமே ரொம்ப மலைவா இருக்கு. எப்புட்றா அவங்க வந்து இப்பேற்பட்ட வளர்ச்சி வந்து இவ்ளோ குறுகிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சைனா வளர்ந்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெம் எஜுகேஷன். அதாவது என்னதுன்னா, சயன்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். முக்கியமான ஒரு எஜுகேஷன் ஃபீல்ட்ல வந்து என்னென்ன இதுல வந்து அ எஜுகேஷன் தேவையோ, இதெல்லாம் இந்தந்த ஃபீல்ட்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். இந்தந்த டாபிக்ஸ்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கேத்த மாரி ரொம்ப நேரோவா இருக்கும் அவங்களோட எஜுகேஷனு. நம்மளது வந்து மெக்காலேஸ் எஜுகேஷன் மாரி இல்லாம, இந்த மார்க்கிங் அங்கேயும் மார்க் பேஸ் இருந்தாலும், நம்ம அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்டாக்னன்ட்டான ஒரு ஒரு அவுட்டேட்டட் சிலபஸாவும் இல்லாம, அங்க இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா, அதில என்ன பியூட்டினா, டியர் 3, டியர் 4ல இருக்க சிட்டீஸ், அப்புறம் வில்லேஜ்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ஏஐ யூஸ் பண்றாங்க. அது மாரி ஸ்மார்ட் கிளாஸ் அந்த சைனால உள்ள ஸ்கூல்ஸ்ல வந்துருச்சு. இது எப்படி சாத்தியம்னா, டயர் 1, டியர் 2 சிட்டீஸ்ல தான் வந்து மேஜரா டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த டீச்சர்ஸ வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல கனெக்டிவிட்டி கொண்டு வரதுக்கு தான் வந்து, இந்த மாரி டியர் 3, டியர் 4 சிட்டீஸ்ல இருக்க வில்லேஜஸோட வந்து, இந்த மாரி வீடியோ கால்ஸ் ஃபெசிலிட்டி, இந்த மாரி ஸ்மார்ட் கிளாஸ் வைக்கிறனால வந்து, அவங்களோட எஜுகேஷன வந்து சிட்டில இருந்துட்டே அவங்களால வந்து வில்லேஜுக்கும் சிட்டியோட ஸ்டாண்டர்ட்க்கு ஈக்குவலா குடுக்க முடிஞ்சுது. அடுத்த 2வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த எஸ்இசின்னு சொன்ன மாரி, அந்த மாரி எஸ்இசி ஜோனா எல்லா இதுல இருக்கும். இந்த மத்த நாடுகள்ல நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா, சைனால எஸ்இசி சிட்டியாவே இருந்தது. அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஒரு ஜோன் வந்து ஒட்டுமொத்த சிட்டிக்கே குடுத்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஷென்சன். ஷென்சன் வந்து சைனாவோட சிலிக்கான் வேலின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 40,000 20,000லேருந்து 50,000 உள்ள ஒரு டைனி ஃபார்மர்ஸ். ஒரு வில்லேஜ் ஃபிஷிங் வில்லேஜா இருந்தது. அந்த அளவுக்கு தான் ஜனத்தொகை இருந்தது. வெறும் 20, 30 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட 1,50,00,000, 2,00,00,000 மக்கள் அங்க இருக்காங்க. உலகத்திலேயே ஹைடெக் சிட்டின்னா சொன்னா அது சைனாவுல இருக்க அந்த ஷென்சன் சிட்டின்னு தான் சொல்லுவோம். பெய்ஜிங்க்கு அடுத்தபடி பெய்ஜிங்க விட ஒரு படி மேலன்னே சொல்லலாம். எப்படி அமெரிக்கால வந்து சிலிக்கான் வேலி இருக்கோ, அதே மாரி தான் ஷென்சன் இருக்கு. அதுக்கு நிகரா வந்து இந்தியால எதுவுமே பெங்களூர் கூட பார்த்தீங்கன்னா, ஷென்சன்ல உள்ள அந்த ஒரு டெக்னாலஜிக்கல் அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா குடுக்க சைனாவோட இன்னொரு பியூட்டினா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான்.
2010, 13 வாக்குல வந்து பில்கேட்ஸ் வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் ஃபேக்ட் சொன்னாரு. அது இந்த ஒட்டுமொத்த வேர்ல்டே வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக் ஆச்சு. என்னதுன்னா, சைனா கடந்த 3 ஆண்டுகள்ல பயன்படுத்தின கான்கிரீட் வந்து கிட்டத்தட்ட அமெரிக்கா கடந்த 100 ஆண்டுகளா பயன்படுத்தின கான்கிரீட் அளவ விட அதிகம். அந்த அளவுக்கு கான்கிரீட் பயன்படுத்துறதுக்கு காரணம் அவங்க அந்த ரேப்பிட் அக்ரெசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ். நீங்களே யோசிச்சு பாருங்க. அமெரிக்கால இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும்? அங்க உள்ள இன்டர்ஸ்டேட் எப்படி? இன்டர்ஸ்டேட்ஸ் அப்புறம் அந்த பென்டகான், முக்கியமான பில்டிங்ஸ், அப்புறம் கம்பெனிஸ், நியூயார்க்லாம் எவ்வளோ பெரிய அ ஒரு நகரம். அப்பேற்பட்ட அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அந்த பூம் அவங்க 100 ஆண்டுகளா பயன்படுத்துற கான்கிரீட்ட விட சைனா வந்து 3 ஆண்டுகளா பயன்படுத்தியிருக்குன்னா, அது வந்து சாதாரண நம்பரே கிடையாது. அபரிவிதமான அளவுக்கு அவங்க வந்து வேகத்தில வந்து முன்னேறுனாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த ஹை ஸ்பீட் ரயில். அதாவது அவங்க ஒரு இன்னொரு பெரிய விஷயம் சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 40லேருந்து 60 மாடி உள்ள ஸ்கை ஸ்கிரேப்பர அவங்க கிட்டத்தட்ட 1 மாசத்துக்குள்ளேயே நெறைய இடத்துல முடிச்சிருக்காங்க. அதே மாரி டனல்ஸ், அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ். இப்ப ரீசென்ட்டா நான் பார்த்தது என்னன்னா, ஜாங்ஸி ரிவர்ன்னு நெனைக்கிறேன். அங்க பார்த்தீங்கன்னா, சில இடத்துல பனாமா கேனல் அத மாரி நெறைய கேனல்ஸ்லாம் இருக்கு. அது எப்படின்னா, ஒவ்வொரு டெக்கா இருக்கும். அந்த ஒவ்வொரு டெக்ல வந்து நார்மலான ரிவர் ஹைட்லேருந்து டேம வைக்கிறதுக்கு ஷிப்ப வந்து ஒரு ஒரு டெக்கா லிஃப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அத வந்து வாட்டர் ரீஃபில்லிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பண்ற ப்ராசஸ். ஆனா சைனால ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஷிப்பே லிஃப்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு டெக்குக்குள்ள வந்தா ஷிப்ப வந்து கிட்டத்தட்ட எலிவேட்டர் மாரி தூக்கி அந்த டேம்க்குள்ள ஐ மீன் அடுத்த பாத்வேக்கு போகும். ஏன்னா, அவங்க உள்ள அந்த ராக்கி மவுண்டன்ஸ தாண்டுறதுக்கு இதுதான் வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருந்தது. அது வந்து சைனா வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து ஒரு ஃபோர் ஃபாதரா இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஹப் அவங்க புது புது கொண்டு வந்த பாலிசிஸ், எக்ஸ்போர்ட்ல கான்சன்ட்ரேட் பண்றது. அதே மாதிரி அவங்க ரொம்ப இன்னோவேட்டிவ் நோக்கமா போல. எல்லா நாடுகளும் என்ன இருக்கோ அத ஃபாஸ்ட்டா அடாப்ட் பண்ண தான் முயற்சி பண்ணாங்க தவிர, அவங்க புதுசா எதுவும் ட்ரை பண்ணணுங்கிற முயற்சி பண்ணவே இல்ல. அதனால தான் சைனா இப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $17 ட்ரில்லியன் இருக்கு. நெறைய பேரோட கணிப்பு என்னன்னா, 2030லேருந்து 35க்குள்ள பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஸ சைனா பீட் பண்ணும். இப்போ சைனால மந்த நிலைமை இருக்கனால, அது தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. ஆனா, அடுத்த 10, 20 ஆண்டுகள்ல வந்து யுஎஸ்ஸோட அதிகமான ஒரு பொருளாதாரம் கொண்டு, உலகிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான நாடா சைனா கூடிய சீக்கிரத்தில வரும்.